வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மறப்போம் மன்னிப்போம். நம்ம வந்து டிமக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து 1:4 டிமக்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் நம்ம மக்ஸுக்கு என்ன பார்த்தோம், 2n/1 வித் n select lines. அப்படின்னா இதுக்கு என்ன வரும், 1:2n வித் n select lines. ஸோ 1:4ங்கிறத 1:2 எழுத போகிறோம். அப்படின்னா என்ன எவ்வளோ, என்னோட வேல்யூ வந்து 2. ஸோ 2 செலக்ட் லைன்ஸ். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, பிளாக் டயக்ராம். ஸோ அதே ஸ்டெப்ஸ் தான், அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்படி வரைஞ்சிக்கிறோம். ஒரே ஒரு இன்புட்டு, எத்தனை அவுட்புட்ஸு, 4 அவுட்புட்ஸ். எத்தனை செலக்ட் லைன்ஸ், 2 செலக்ட் லைன்ஸ். ஓகேயா. ஸோ இன்புட்டுக்கு வந்து பேர் வந்து DIN அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அவுட்புட் வந்து y தான் பேரை வைக்க போகிறோம். ஸோ y0, y1, y2, y3, 3 அவுட்புட்ஸ். ஓகேயா. ஓகே, இது பேர் என்ன, 1:4 டிமக்ஸ். 1:4 டிமக்ஸ். செலக்ட் லைன்ஸ்க்கெல்லாம் பேர் என்ன, S1 S0. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. S1 S0 S1 வைக்காம S1 S0. ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே 0லேருந்து ஆரம்பிச்சுட்டு போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ மக்ஸ்க்கும் டிமக்ஸ்க்கும் ட்ரூத் டேபிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைரெக்டாக செலக்ட் லைன்ஸ் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ S1 S0. அப்புறம் அவுட்புட்ஸு Y0, Y1, Y2, Y3. இது எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம் அவுட்புட்ஸ்லாம். ஓகே, அவுட்புட்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். வரையும் போது 0லேருந்து ஆரம்பிச்சு போடுறோம். செலக்ட் லைன்ஸ் மட்டும் ஹை டு லோ எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ என்னெல்லாம் காம்பினேஷன்ஸ் இருக்கு இன்புட்ஸ்க்கு, 0 0 0 1 1 0 1 1. ஓகே, 0 0 வச்சோம்னா DIN வந்து Y0ஓட கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா Y0 பக்கத்தில் DIN எழுதிடுங்க. 0 1 இருந்ததுனாக்க DIN வந்து Y1ஓட கனெக்ட் பண்ணணும். 0 1னாக்கா Y1ஓட கனெக்ட் பண்ணணும். 1 0 இருந்தால் Y2. ஸோ 1 0 இருந்தால் DIN வந்து Y2ஓட கனெக்ட் பண்ணணும். ஸோ Y2ஓட DIN. 1 1 இருந்தால் Y3 வந்து DIN-ஓட கனெக்ட் பண்ணணும். ஸோ மற்றதுக்கெல்லாம் நம்ம ஜீரோஸ் கொடுத்துக்கலாம். கரெக்டா. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணும், மற்றதெல்லாம் ஜீரோஸ். ஓகே, நம்ம எப்போதுமே வந்து எந்த வேல்யூ இருக்கோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். இப்போ எத்தனை அவுட்புட்ஸ் இருக்கு, 4. அப்படின்னா என்ன எழுதணும், 4 ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். ஸோ Y0க்கு ஒரு ஈக்குவேஷன், Y1க்கு ஒரு ஈக்குவேஷன், Y2க்கு ஒரு ஈக்குவேஷன், Y3க்கு ஒரு ஈக்குவேஷன். ஓகே, Y0க்கு வேணும். Y0ல எங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்கு பாருங்க, 1 இல்லை DIN இருக்கு, பரவாயில்ல அதை எடுத்துப்போம். ஸோ DIN, அப்புறம் S1 0 S0 0. அப்படின்னா S1 பார் S0 பார் DIN. ஓகே, Y1 நேரம் எங்க 1 இருக்கு, 1 இல்லை DIN இருக்கு, பரவாயில்ல அதை எடுத்துப்போம். ஸோ இந்த ரோ. ஸோ S1 0 1, ஸோ S1 பார் S0 DIN. ஓகே, நெக்ஸ்ட் Y2க்கு நேரம் எங்க 1 இருக்கு பாருங்க, 1 இல்லை DIN இருக்கு, பரவாயில்ல இதை எடுத்துப்போம். 1 0 S1 S0 பார் DIN. அடுத்து என்ன, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், இதுதான் லாஸ்ட் ஒன். அப்படின்னா 1 1 1 S1 S0 DIN. ஓகே சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன, லாஜிக் சர்க்யூட் டயக்ராம். ஓகே, யாரெல்லாம் இன்புட்ஸு, இன்புட்ஸ் வந்து DIN ஒருத்தர் இருக்காரு, DIN வரைஞ்சிப்போம். பேர் வந்து DIN. அடுத்தது யாரு, S1 வேணும், S1 பாரும் வேணும், S1 பார். அடுத்தது S0 பார். ஓகேயா. ஓகே ஃபைன். இப்போ ஒரு என்ன எழுதுவோம், Y0. இது பபிள் கரெக்டாக போடுங்க, பபிள்லாம் கரெக்டாக போடணும். ஓகே ஓகே. S1 பார் S0 பார் DIN. 3 பேரும் எடுத்துக்கோங்க, 3 பேரும் ஆட் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. இவர் யாரு, இவர் தான் Y0. அடுத்தது Y1 வேணும், Y1னா S1 பார் S0 DIN. ஓகே, இதை கனெக்ட் பண்ணிட்டு இவருக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் வந்து Y1. ஓகே, நெக்ஸ்ட் S1 S0 பார் DIN. ஓகே, நெக்ஸ்ட் பேர் Y2. நெக்ஸ்ட் S1 இங்க இருக்காரு, S1. அப்புறம் S0 இங்க இருக்காரு, S0. அப்புறம் DIN ஆட் பண்ணி Y3. அவ்வளோதான். ஓவர். மற்றதெல்லாம் இந்த போல்ட் பண்ணிடுங்க.
எங்கெல்லாம் வந்து அவுட்புட்ஸ் இழுத்துருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக ஜாயின் ஆயிருக்கா பாருங்க. ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க 0 மார்க்ஸ். இந்த இன்டர்கனெக்ஷனும் பண்ணலன்னா மார்க்கு குறைச்சி விட்ருவாங்க. ஓகேயா? ஓகே, அழகாக ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா நீட்டாக வரும். ஓகே, அவ்வளோ முடிஞ்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். பை, ஹாவ் எ நைஸ் டே.